உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் கொள்தல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து போய் இல்லை கண்ட உண்மை. வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறையுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், யோகங்கள், ஜாதக பதிவுகள், அதற்கான விளக்கங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் என் பார்வைக்கு வந்த ஒரு ஜாதகம் இது என்ன அப்படின்னா, ஒரு 35 மதிக்கத்தக்க ஆண் ஜாதகம் விவாகரத்தாய் வந்து நிற்குது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் வந்து மீன லக்னம், மிதுன ராசி. லக்னமும் ராசியும் உபயத்தில் வந்து நிற்குது. அப்போ ஜாதகர் வந்து தனக்காக வாழ்வதை விட ஊருக்காக வாழ்வதில் ரொம்ப வல்லவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா உபயங்கிறது மற்றவங்களுக்கு ஓடோடி போய் வேலை செய்யும், தனக்கான விஷயத்தை எதுவுமே செஞ்சுக்காது, மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய அமைப்பில் போய் நிற்குது. லக்னாதிபதியான குரு பகவான் அமைவது ரொம்ப வரம். அந்த மாதிரி குரு பகவான் அமைஞ்சு அவர் 5ஆம் இடத்தில் அமர்வதும் இன்னும் வரம். ஏன்னா குரு 5 உட்கார்ந்தால் லக்னத்தை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. அப்போது உறைந்திட பிறைநெல் வீட்டை உத்தமர் குருவை பார்க்கில் அரைந்திட ஜென்மமாகினும் மங்கனம் குருவை நோக்கில் நிறைப்பெரும் ஆயுளோடு நேர்பெரும் திருவினோடு வரை நிகழ்த்தோடு செந்நெல் சிறு மாணவனோடு சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஏன்னா குரு உச்சமாகி உட்காந்து லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா குரு வக்ரகதியில் உட்காந்துருக்கிறார். அப்போ உச்ச வக்ரம் நீச பலனை தரக்கூடிய அமைப்பு. அப்போ ஜாதகர் தன் தலையிலே தன்னை மண்ணத்துக்கு போட்டுக்கூடிய அமைப்பில் போய் நிற்கிறார். முன்னாடி சொன்ன பாட்டு இந்த ஜாதகத்துக்கு ஒத்து வராது. கூட யாருக்கு வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்கு வந்திருக்கிறார். கேது பகவான் கத்திரிக்கோள் கிரகம், வெட்டு கிரகம், சன்னியாசியத்தை கொடுக்கக்கூடியது, ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியது, பற்றற்ற மனநிலையை கொடுக்குது. அவர் கூட போய் குரு பகவான் இணைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ இங்கே குரு கேது இணைவு 5ஆம் இடத்துல இவருக்கு புத்திர சோகம், புத்திர தோஷம் அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிற அமைப்பு. ஏன்னா குரு காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வந்து கொடுத்துறாரு. சரி, அப்போ லக்னாதிபதி பலம் குறைஞ்சிருக்கிறார். பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி உட்காந்துருக்காருன்னா 4ஆம் இடத்துல திக்பலமாக உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்பட முடியல. ஏன் அப்படின்னா அது புதனுடைய வீடு. ஒளி பொருந்திய சந்திரன். இப்போ தான் பௌர்ணமி முடிச்சுட்டு வர்றார் சந்திரன். ஒளி பொருந்திய சந்திரன் தான். ஏன்னா சந்திரன் பௌர்ணமி சந்திரனுக்கு சந்திராதி யோகத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு கூட ஒரு பாடல் இருக்குது. சோமனுக்கு 6 8 சுபகிரகங்கள் என்றால் பூமியிலே அதிக யோகா பலன் உண்டாகும், புகழ் உண்டாகும், சௌரியமத்த உண்டாகும், சேனாதிபதியான வாழ்வு உண்டாகுங்கிறான். ஸோ அவ்வளோ பெரிய ஒளி பொருந்திய சந்திரனாக அங்கே 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றும் அங்கே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முன்ன பின்ன பாருங்கள், செவ்வாய் கேது உட்காந்துருக்கிறாரோ அவரே ஒரு பாவகத்திரை தோஷத்தில் உட்காந்துருக்கிறாரு நம்ம வைக்கிறது. சரி, பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறாருன்னு பார்த்தா அவர் கால் பங்கு மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்குது. இங்கே 3 9 பரிவர்த்தனை ஆகிருக்கு. இந்த பரிவர்த்தனைங்கிறது வந்து சிறப்பான பரிவர்த்தனையான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்தானமும் ஒரு மறைவு ஸ்தானமும் பரிவர்த்தனை ஆகுவது வந்து அவ்வளோ சிறப்பாக நம்ம பார்க்கப்படுவதில்லை ஜோதிடத்தில். சரி, அப்போ அந்த 9ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் போய் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாயின் பார்வை வருகிறது. அது மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு பார்த்தா அவர் வந்து 8ஆம் சுக்கிரனை அஸ்தமனம் செய்திருக்கிறார் பாக்கியத்தில். பாக்கியங்கிற ஒரு விஷயம், கிடைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துலேயும் அங்கே இடத்துல வந்து ஒரு அஸ்தமனம் நிகழ்ந்திருக்குது. அப்படிங்கும்போது அந்த லக்னத்திற்கு அவர் சூரியன் நல்லவராக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி ருண சத்துருஸ்தானம்னு நம்ம சொல்லக்கூடியது, கடன் நோய் எதிரியை தரக்கூடியவர். அவர் போய் பாக்கியத்தில் உட்காந்துக்கிறார். அப்போ வாழ்நாள் பூரா இந்த ஜாதகரை வந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு தான் போகணுமா அப்படின்னா இல்லை. சில காலங்களில் வரும்போது அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற அமைப்பாக்கு. அப்போ 1 5 9 பலவீனப்பட்டு தான் கிடக்குது இந்த ஜாதகத்தில். சரி, குடும்பம் ஏன் நிற்கலை அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போது திருமணம் ஏன் விவாகரத்து ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, குடும்பம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த 2ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல போய் கால் பங்கு மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வாங்கியிருக்கிற சாரம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறாரு. சூரியனின் பார்வையிலேயே உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த 2ஆம் இடமும் பால்பட்டு தான் நிற்குது. சரி, 7ஆம் இடத்ததிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். அவர் போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. யார் கூட? ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கூட. இன்னொரு விஷயத்தை இங்கே கவனிக்கணும். இங்கே புதன் சனி இணைவு 10ஆம் இடத்துல ஒரு ஏமாற்றத்தை தரும். அது புதன்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானாதிபதி. சனிங்கிறது விரயத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ கலத்திரஸ்தானாதிபதி விரயத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதேமாரி 7 11 அதிபதின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே 11ங்கிறது 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாகமாகவும் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 7ஆம் அதிபதி அங்கே போய் உட்காந்து முதல் திருமணத்தை காவு வாங்கிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இத்தனை பிரச்சனைகள் ஜாதகத்துக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும். இது ஏன் திருமணம் ஆகும்போது வருது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக திசை என்ன திசைன்னு பார்த்தா, இவர் பிறக்கும்போது செவ்வாய் மகா திசை 2 வருஷம் 8 மாதம் சம்திங்கில் ஓடிட்டுருக்கு.
அதுக்கப்புறம் ராகு திசை 18 வருஷம், அப்போ 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 36 வயது வரைக்கும் குரு மகா திசையே நடக்குது. இந்த குரு இந்த லக்னத்திற்கு முதல் யோகர் இல்லையா, லக்னாதிபதி இல்லையா, தாயை போன்றவர், காப்பாற்றக்கூடியவர் இல்லையா, அவர் நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்த்தா நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் நல்ல இடத்தில் அமர்ந்தாலும் அவர் வக்ரம் பெற்று வாங்கிய சாரம் இங்கே கண்டிப்பாக பார்க்கப்படும். குரு வாங்கிய சாரம் புதன் பகவானின் ஆயிலியின் நட்சத்திரத்தில் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். புதனுக்கும் குருவுக்கும் ஏற்கனவே ஒரு சில தொடர்புகள் நம்ம புராண கதைகளில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் அது சந்திரனுடைய வீட்டில் உச்சமாகி வக்ரகதியில் அமர்ந்து அந்த குரு தன் நிலையை குறைத்து கொண்டார் அப்படின்னு தான் இருக்கும். ஒளி புரிந்திய சந்திரனின் பார்வை பெற்றும் இந்த ஜாதகர் திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். மற்ற பிரகாரம் இவருக்கு இப்போ பொருளாதாரம் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, லக்ஸுரியல் லைஃப்பில் தான் போயிட்டுருக்குறாங்க. வீடு இருக்குது, கார் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஆனால் மன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஜாதகத்திற்கு கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி, ஏன்னா இவர் செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரம் தோஷம் தராத நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆயில்யம், அதாவது மகம், அதே மாதிரி மிருகசீரிஷம், ரோகிணி, இதெல்லாம் தோஷம் தராத நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஜாதகத்தில் நேரடி தோஷம் அப்படிங்கிற விஷயம் செவ்வாயும் ராகு கேதுக்களும் சூரியனும் சனியும் தரவில்லை. ஆனால் மறைமுக தோஷமாக சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் இதெல்லாமே பங்கப்பட்டு நிற்பதனால் இந்த நேரடி தோஷத்தை விட மறைமுக தோஷத்தால் இந்த ஜாதக திருமண வாழ்வை கொஞ்சம் சிக்கல்களையும் சர்க்கல்களையும் சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பாகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சுக்கிர பகவான் அஸ்தமன தோஷத்தில் உட்காந்துருக்கிறார். சுக்கிரன்லாம் பொதுவான கலத்திர ஸ்தானாதிபதி, இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி தான். அட்டமாதிபதி பாக்கியத்தில் போய் அஸ்தமனமாக இருப்பதும், அது சூரியனிடம் அந்த இடத்துல அஸ்தமனம் நிகழ்ந்திருப்பதும், அதை செவ்வாய் பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு திருமணங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நின்று நிதானித்து பொருந்தி பொறுத்திருக்கணும். திருமண பொருத்தத்தை, அதாவது நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து நம்ம இந்த ஜாதகத்தை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையை ஒரு தடுமாற்றத்தை கொண்டு விட்டுருங்கிறது இந்த ஜாதகம் உதாரணம். சரி, இவருக்கு 2ஆம் திருமணம் அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும். ஏன்னா குரு திசை முடிக்க போகிறார். அடுத்தது சனி பகவான் திசை நடத்த வர்றார். சனி பகவான் இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி, லாபாதிபதி 10ல் உட்காந்துருக்கிறார். ரொம்ப சிறப்பான இடம். 10 தொழில்ங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அடுத்தடுத்து கோட்சார் நகர்வுகள் குரு பயிற்சியும் வருகிறது. அப்போது திருமணம் சரியாக அமையும். 2வது திருமணம் அதற்கும் கண்டிப்பாக தோஷ சமயங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா 2வது திருமணம் என்றாலும் மாங்கல்யஸ்தானம்ங்கிறது 8ஆம் இடம் ஒன்று தான். 2ஆம் திருமணத்திற்கு வேணால் 7, 9, 11ஆம் இடங்களை பார்த்தாலும் மாங்கல்யஸ்தானம்ங்கிறது 8, ஆயுள் ஸ்தானம்ங்கிறது 8. அப்போ அந்த இடங்கள் சித்திரவதை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது இந்த ஜாதகத்திலும் எதிர்ப்பாலின ஜாதகமும் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா திருமணங்கும்போது 2 பேர்கள் ஜாதகங்கள் பேசப்படும். அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம முடிவுக்கு வரணும். இந்த ஜாதகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிற சமயத்தில் எதிர்ப்பாலின ஜாதகம் இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தோல்வி தழுவாது அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் எல்லாருமே அப்படி தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா விதிகள் இருக்கும் நேரத்தில் விதி விலக்குகளும் நிறையாகவே இருக்கிறது. நம்ம விதியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தில் இருக்கிற அதே அப்ளை பண்ணி இன்னொரு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தில் காவு வாங்கியிருக்கும். என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து அந்த திசை புத்திகளும் நட்சத்திரங்களும் சாரங்களும் நடக்கும் காலங்களும் கோட்சாரங்களும் தான் ஒரு ஜாதகத்திற்கான பலனை நிர்ணயம் செய்கிறது அப்படிங்கிறது இங்கே நான் மறுபடியும் வலியுறுத்திக்கிறேன். விதிகள் இருக்கும் பட்சத்தில் விதி விலக்குகளும் இருக்கிறது. இதற்கு தேவை பொறுமையும் நிதானமும் சரியான ஜாதக இனமும் இருந்தால் திருமண வாழ்க்கையை இந்த மாதிரி சில இடர்பாடுகளையும் சங்கடங்களையும் சட்டாட்டங்களையும் தவிர்த்து கொள்ளலாம்ங்கிறது என்னுடைய சிறு புரிதலான பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுவரைக்கும் ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி வரப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.